கட்சி வந்து கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி துவங்கிய பிறகு நடிகர் விஜய் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கான பணிகளை மேற்கொண்டாரா அப்படின்னு பார்க்கும்போது அது இல்ல, அது ஜீரோவா தான் இருக்குன்னு சொல்லலாம். நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் எந்த அளவுக்கு இருக்க போகுது, நடிகர் விஜயுடைய அரசியல் கொள்கைகள் எந்த அளவுக்கு இருக்க போகிறது, நடிகர் விஜய் எது மாதிரியான அரசியலை முன்னெடுக்க போகிறார், நடிகர் விஜயுடைய அரசியல் பயணத்துல இடம்பெறக்கூடிய முக்கிய தலைவர்கள் யாரு, நடிகர் விஜயுடைய அரசியல் எந்த அரசியல் தலைவர்களை சார்ந்து இருக்க போகிறது, நடிகர் விஜய் வந்து திராவிடத்தை பேச போகிறாரா இல்ல திராவிடத்துக்கு எதிரான அரசியலை பேச போகிறாரா, பல கேள்விகள் வந்து தமிழக மக்களிடையோ நடிகர் விஜயுடைய ரசிகர்களிடையோ இடத்து வந்திருந்தது. நடிகர் விஜய் வந்து சீமான் அவர்கள் கூட்டணி வைக்க போறாரு. நாம் தமிழர் கட்சியும் நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகமும் இணைந்து 2026 தேர்தலை சந்திக்க போறாங்க. இது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. நடிகர் விஜய் நடத்தக்கூடிய இந்த முதல் மாநாடு எந்த இடத்துல நடைபெற போகிறது, அப்படி நடைபெற்றால் அது வரக்கூடிய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பான இடமா இருக்குமா, இப்படிலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பி வருகிறது. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் முதல் மாநாட்டை எந்த இடத்துல நடத்த போகிறார், நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழக மாநாடு நடைபெறுமா இல்ல எந்த இடத்துல தான் நடைபெறும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரசிகர்களிடையும் மக்களிடையும் இட துவங்கியிருக்கு தான் சொல்லலாம். குறிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை வந்து கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி துவங்கி இருந்தாரு. அதன் பிறகு நடிகர் விஜய் சினிமால நடிக்கிறதுக்கு போயிட்டாரு. ஏன்னா நடிகர் விஜயாக தான் அவர் பார்க்கப்பட்டார், அரசியல் தலைவராக அவர் தொடர்ந்து பார்க்கப்படலன்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி வந்து கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி துவங்கிய பிறகு நடிகர் விஜய் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கான பணிகளை மேற்கொண்டாரா அப்படின்னு பார்க்கும்போது அது இல்ல, அது ஜீரோவா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். வெங்கட் பிரபு இயக்கக்கூடிய அந்த திரைப்படத்தில் தான் அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார். கோட் என்ற திரைப்படத்துல நடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த திரைப்படம் இன்னும் சில மாதங்கள்ல வெளியாக போகுது. அந்த ரசிகர்கள் அதை பார்க்க போறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி துவங்கப்பட்டிருந்தது. கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி இந்த கட்சி துவங்கப்பட்ட பிறகு நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் எந்த அளவுக்கு இருக்க போகுது, நடிகர் விஜயுடைய அரசியல் கொள்கைகள் எந்த அளவுக்கு இருக்க போகிறது, நடிகர் விஜய் எது மாதிரியான அரசியலை முன்னெடுக்க போகிறார், நடிகர் விஜயுடைய அரசியல் பயணத்துல இடம்பெறக்கூடிய முக்கிய தலைவர்கள் யாரு, நடிகர் விஜயுடைய அரசியல் எந்த அரசியல் தலைவர்களை சார்ந்து இருக்க போகிறது. குறிப்பாக நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரை வச்ச பிறகு தமிழ் தேசியத்தை பேச போகிறாரா அல்லது நடிகர் விஜய் வந்து திராவிடத்தை பேச போகிறாரா இல்ல திராவிடத்துக்கு எதிரான அரசியலை பேச போகிறாரா, பல கேள்விகள் வந்து தமிழக மக்களிடையோ நடிகர் விஜயுடைய ரசிகர்களிடையோ இடத்து வந்திருந்தது. இதற்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக நடிகர் விஜய் அவர்களுடைய கொள்கைகள் இதை சார்ந்துதான் இருக்க போகிறது, இதை சார்ந்துதான் நடிகர் விஜயுடைய அரசியல் பயணம் இருக்க போகிறது என்பதெல்லாம் எந்த இடத்துல அவர் தெரிவிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்ததுன்னா அது வந்து அவர் நடத்தக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் தான் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கொள்கைகளை அறிவிக்க போகிறார். அந்த தகவல் வந்தது. இந்த தகவல் வரும்போது நடிகர் விஜய் பேசக்கூடிய இந்த அரசியல் கொள்கைகளை வைத்துதான் அவருடைய அரசியல் பயணம் யாரை சார்ந்து இருக்க போகிறது, எந்த அரசியல் தலைவரை சார்ந்து இருக்க போகிறதுலாம் ஒரு ஒரு கணிப்புக்கு வரும். அப்படி இருக்கும்போதுதான் நடிகர் விஜய் இப்பொழுது விமர்சனம் செய்யக்கூடியது பாஜகவுடைய பி டீமாக நடிகர் விஜய் வந்து இருக்காரு. நடிகர் விஜய் வந்து சீமான் அவர்கள் கூட்டணி வைக்க போறாரு. நாம் தமிழர் கட்சியும் நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகமும் இணைந்து 2026 தேர்தலை சந்திக்க போறாங்க. இது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இப்படி எல்லாம் நிறைய உருட்டுகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா விஜய் எந்த இடத்துலயும் சீமான குறித்து எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியோடு சேர்ந்து இணைந்து பயணிக்க போகிறோம் என்றும் சொல்லவில்லை, இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஆனா இதெல்லாம் எந்த இடத்துல அவருடைய பயணத்துடைய அந்த கொள்கைகளுடைய அந்த தீர்வானது எப்பொழுது அமையும் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த அரசியல் கொள்கைகளை அறிவிக்கும் போதுதான். அந்த அரசியல் கொள்கைகள் தமிழ் தேசியத்தை சார்ந்ததுதான் நிச்சயமாக நடிகர் விஜய் அவர்கள் நாம் தமிழரோட பயணிப்பார் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்துல நடிகர் விஜய் அவர்கள் திராவிடத்தை கையில் எடுத்தாருன்னா நடிகர் விஜய் அவர்கள் புதிய ஒரு திராவிட கொள்கைகளை முன்னெடுக்கிறார் அப்படின்ற ஒரு தீர்வுக்கு வரலாம். அந்த தீர்வானது தமிழ் தேசியத்திற்கு எதிராக அமையும் என்பதை நம்ம கவனிக்கலாம். அப்படி இருக்கும்போது நடிகர் விஜயோட இந்த அரசியல் பயணம் எப்படி அமைய போகிறது, இந்த அரசியல் பயணத்துல நடிகர் விஜய் வந்து எந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள் அந்த மாநாட்டுல கூப்பிட போகிறாரு,
எந்த மாதிரியான தலைவர்கள் இந்த மாநாட்டுக்கு வர போறாங்க, குறிப்பா நடிகர் விஜய் நடத்தக்கூடிய இந்த முதல் மாநாடு எந்த இடத்துல நடைபெற போகிறது, அப்படி நடைபெற்றால் அது வரக்கூடிய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பான இடமா இருக்குமா, இப்படிலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பி வருகிறது. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு உறுதியான தகவலும் நடிகர் விஜய் திருச்சியில மாநாட்டை நடத்த போகிறார், மதுரையில மாநாட்டை நடத்த போகிறார், நாமக்கல்ல மாநாட்டை நடத்த போகிறார், சேலத்துல மாநாட்டை நடத்த போகிறார், அதே போன்று நடிகர் விஜய் சென்னையில மாநாட்டை நடத்த போகிறார். இப்படி நம்மளாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கோம், இங்க நடத்த போறாருன்னே தெரியல. இது வரைக்கும் ஒரு உறுதியான தகவலே வராத நிலையில தற்போது நடிகர் விஜய் அடுத்ததாக விக்கிரவாண்டி தொகுதியில் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்த போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தகவலும் உறுதியான தகவலா என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த மாநாட்டை நடத்துவதற்காக பல இடங்களை தமிழக வெற்றி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் நித்யானந்த் அவர்கள் தேர்வு செய்து வர்றாரு. அந்த தேர்வு செய்யக்கூடிய அந்த இடங்கள் தேசிய நெடுஞ்சாலையை பார்த்துதான் அவர் தேர்வு செய்யறாரு. அப்படி தேசிய நெடுஞ்சாலைகளை குறித்து தேர்வு செய்து பார்க்கும்போது அது ஒரு 10 லட்சம் பேர் இடம்பெறக்கூடிய இடமாக அவர் தேர்வு செய்து வருகிறாருன்னு பார்க்கலாம். அந்த 10 லட்சம் பேர் அவர் செல்லக்கூடிய வசதி இருக்கக்கூடிய இடமாக பார்த்து கொண்டிருக்கிறாருன்னு பார்க்கலாம். ஆனா பார்க்கறாங்க தவிர இது வரைக்கும் அதற்கான ஆய்வு மேற்கொள்றாங்க தவிர அந்த மாநாட்டை நடத்தக்கூடிய இடத்துல அதற்கான அந்த அனுமதியை பெற்றிருக்காங்கன்னு பார்க்கும்போது அது இல்லை. அந்த அனுமதி கூட இதுவரை பெறாமல் இருக்க சூழ்நிலையில நடிகர் விஜயுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதிக்குள்ள நடக்க போகுது அப்படின்ற தகவல்லாம் வந்திருக்கு. இப்படி இந்த தகவல்கள் ஒரு பெரிய விமர்சனமாகவே சோசியல் மீடியால பரவி கொண்டு இருக்கிற நிலையில நடிகர் விஜய் இந்த அரசியல் மாநாட்டை உண்மையிலே நடத்த போகிறாரா, நடத்துவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை ரசிகர்களிடையே மக்களிடையே எழுத்து இருக்கு. நடிகர் விஜய் அவருடைய கட்சி பெரிய அளவில் வரவேற்பு பெருமா என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படும். விஜய் ரசிகர் மன்றமாக விஜய் ஆரம்பித்த முதல் அதை முழுமையாக அந்த கட்டுப்பாட்டை கையில் வைத்திருந்தவர் விஜயுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தான் அது விஜய் ரசிகர் மன்றமாக துவங்கினார். விஜய் ரசிகர்கள் அதில் இணைந்திருந்தாங்க. விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை சேர்த்தாங்க. அதற்கு பின்பு 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு புசியானந்த் அவர்களுடைய எழுச்சி வந்தது. அதற்கு பிறகு விஜய் மக்கள் இயக்கமாக மாறியது. விஜய் மக்கள் இயக்கம் பல பெற்றதுன்னே சொல்லலாம். மக்கள் இயக்கமாக மாறினதும் இல்லாம மக்கள் நல பணிகள்லாம் மேற்கொண்டாங்க, நிறைய நற்பணிகள் மேற்கொண்டாங்க. அதே இதெல்லாம் ஒரு விஜயுடைய அரசியல் அச்சாரமாகவே இருக்குமா அப்படின்லாம் பார்க்கப்படுது. அரசியல் அச்சாரமாக இருக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது இந்த விஜயுடைய விஜய் நூலகம், விஜய் மக்கள் விருது வழங்கும் விழா, மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா, விஜயுடைய அந்த கட்சியை பலப்படுத்துவது, ஐடி விங் உருவாக்குவது, வழக்கறிஞர் அணிகளை இணைப்பது, வழக்கறிஞர் அணிகளை சேர்ப்பது, தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி சார்பாக பல தொண்டர்களை இணைப்பதுன்னு பல வேலைகளை அவங்க தொடர்ந்தாலும் அதுல இந்த விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே இந்த பணிகள் தான் முன்னெட்டு இருக்காங்க. இந்த பணிகள் தான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை சேர்த்திருக்குன்னே சொல்லலாம். இந்த பலம் விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமா உருவெடுத்த பிறகு விஜய் இந்த தமிழக அரசியல்ல எது மாதிரியான ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு அனைவரும் விமர்சனம் செய்து வர வகையில இந்த மாநாடு இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் நோக்கம் இதுதான், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள் இதுதான், தமிழக வெற்றி கழகத்தின் பயணங்கள் இதுதான் நடிகர் விஜய் அவர்கள் தெரிவிப்பார் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. நன்றி.